ஒரு 6 மணிக்கு சரியா உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 5 நிமிடம் முன்னாடியே கூட வந்துடலாம். ஒரு வந்துட்டு அந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம மையத்துல இருந்து உறவு கொள்வது அப்படின்னா என்னன்னா, நான்கிற அந்த உணர்வோட நம்ம இருக்கிறது தான். நான் என்பது நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்மளுடைய பேரும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை குறிக்கிறதுக்கான பேரை ஒழிய இந்த உலகத்தினருக்காக பேர் கிடையாது. அதனாலதான் தந்தை சொல்லை மந்திரம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தந்தை நமக்கு முத சொல்லக்கூடிய நம்முடைய பேர், நம் காதுல சொல்லக்கூடிய அந்த பேர் வந்து இப்ப இருக்கிற உலக நீதிப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழவேலை குறிக்காது. அந்த நேரத்துல இருந்த இறைத்தன்மை உள்ள அந்த இறை கணங்களோட இருந்த அந்த குழந்தையை குறிக்கக்கூடியது. அது உடல்ல தான் பலவீனமா இருந்தது ஒழிய இறைத்தன்மையில இறையோட ஒன்றுபட்டிருந்தது. அதனாலதான் அது அந்த நேரத்துல எல்லாரையும் கவரக்கூடியதாகவும் மென்மையானதாகவும் இருந்தது. எல்லாரும் அப்படித்தான். நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூக சூழல்ல மறந்துட்டோம். அதை மீண்டும் பெறுவதுதான் நம்மளுடைய பிறப்போட நோக்கம். மீண்டும் அதை பெற்றால்தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட தொடர்ந்து உறவுல இருக்க முடியும். அதை பெறாதவங்களை தான் தவறிட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இறைய உணர தவறிட்டாங்க, தன்னை உணர தவறிட்டாங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு மறுபிறப்பும் கிடையாது, மறு வாழ்வும் கிடையாது. தன்னை உணர்தல் தான் எல்லாவற்றுக்கும் மையமான ஒரு விஷயம். இப்போ உங்களுடைய மையத்துல இருந்து, அதாவது உங்களுடைய இறைத்தன்மையிலிருந்து உலகத்தை பார்க்க கத்துக்கணும். உலகத்தோட உறவு கொள்ள கத்துக்கணும். இறையோட உறவு கொள்ள கத்துக்கணும். அதுக்கு இந்த இறை ஆற்றல் பதிவுகள் வந்து ஒரு அடையாளமாகவும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடக்குது. நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, நண்பர்கள்ட்ட எல்லாரும் கலந்துக்கிட்டோம். சரி, இப்ப நம்ம வந்து நமக்குள்ள போவோம். அமைதியா ரிலாக்ஸா கண்களை மூடிக்குங்க. இயல்பான மனநிலையில இருங்க. ஆரம்பிக்கலாம்.
மைக்கை ஆன் பண்ணுங்க. நன்றி. நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல் நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம அதுக்கு நன்றி சொல்லணும், அதை மேம்படுத்தணும், அதை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். இது செய்யும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற மையத்துக்கு நம்ம போக முடியும். இந்த பகிர்வுல கிடைச்ச அந்த உணர்வுகளை தக்க வச்சுக்கங்க. நன்மையை பிறருக்கு சொல்லுங்க. அவங்களையும் அவங்களுடைய துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு வழிகாட்டுங்க. தன்னை உணர்ற விரும்பக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. ஆனா தனக்குள்ள இருக்கிற ஆற்றலோட அருமையை தெரிஞ்சுக்கணும்னா சில அனுபவங்கள் தேவைப்படுது, அடையாளங்கள் தேவைப்படுது. அத அடையாளம் பெற்றவர்கள் மற்றவங்களுக்கு சொன்னாதான் புரியும். அதனால மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. குழுவுல இணையாதவங்க வாட்ஸ்அப் குழுவுல இணைஞ்சிக்கங்க. செய்திகள் பெறுவதற்கு அது வசதியா இருக்கும். நன்றி. நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றிமா. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. நன்றிமா. நன்றிண்ணா. நன்றிமா. தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றிங்க. நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி.